ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற புரட்டாசி மாத பலன், பெருமாளுடைய மாதத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மாசம் எல்லாமே புரட்டாசி மாசம் கால புருஷனுக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காலமே இந்த புரட்டாசி மாதங்கிறாங்க. இந்த மாசத்துல பார்த்தா புதன் பகவான் உச்சமாகிறார் புரட்டாசி மாசத்துல. இது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். பெருமாளுக்கு ரொம்ப வழிபாடுகள் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல ஹோம பூஜைகள், அபிஷேகங்கள், நல்ல ஆராதனை பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அனைவருமே பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த புரட்டாசி மாசம் 12 ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவா பாருங்க, இந்த குரு சுக்கிரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய குரு சுக்கிரன் டிவியை பாக்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும், அதான் எங்களுடைய எண்ணங்களே. சரிங்களா? யாருமே கர்ம வினை இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பாரு. இந்த மாசம் ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அந்த பொதுவாக இந்த பெருமாளுக்கு உகந்த மாசம் தான். எல்லாருமே பெருமாள் அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கட்டும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். எதுலையுமே எல்லா விஷயத்திலையும் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க. குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷபராசி என்பர்கள். குடும்பத்துக்காக நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள், எப்போதுமே வருமான இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த ரிஷபராசியை பொதுவா நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு, இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறேன். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனால எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனா பாருங்க. உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க அப்போ உங்க ராசிலேயே பாருங்க. குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 2ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. மிதுன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், ஒரு 3 கிரகங்கள் 5ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பலத்துல, அதுவும் துலா ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்பராசியில 11ஆம் இடத்துல ராகு பகவான். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த புதன் பகவான் 6ஆம் பாவத்துக்கு வர்றாரு 24ஆம் தேதி, அதாவது புரட்டாசி மாசம் 24ஆம் தேதிக்கு அப்புறம். புரட்டாசி 26க்கு அப்புறம் சுக்கிர பகவான் 7ஆம் பாவத்துக்கு வர்றாரு. இதனால வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி நீசமா இருந்தார். யாரு? ரிஷபராசியை பொறுத்தவரை ரிஷபராசி யாரெல்லாம் சுக்கிர பகவான் சரியா இல்லையோ ஜாதகத்துல நிறைய தடைகளை பார்த்தேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே தடை. ஏன்னா நீங்க தான் பலம் இழந்துட்டீங்களே ரிஷபராசிக்காரங்க. இடத்துல பிரச்சனை, பூர்வீக சொத்துல பிரச்சனை, வேலையில உத்தியோகத்துல கலகங்கள், குடும்பத்துல ஒரு மனக்குழப்பங்கள், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள், நிரந்தரமான வேலையில டக்குன்னு சம்மந்தம் இல்லாம நம்ம வேலையில விட்டு நிப்பாட்டிட்டாங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கறோம் சரி, வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தடைகளை சந்திச்சாங்க. யார் ஜாதகத்துல சுக்கிர பகவான் யாருக்கெல்லாம் பலவீனமா இருந்தா அவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருக்கும்.
வேலை கிடைக்கல. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை, எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை இந்த நீசமான சுக்கிரன் கண்டிப்பா கொடுத்து விட்டார். ரிஷபராசிக்கு ரொம்ப தடையில கொடுத்தார். எதை எடுத்தாலும் பிரச்சனை, வழக்கு, ஒரு மன குழப்பம், ஒரு தைரிய குணம் இல்லை, உங்களோட ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க, ஒரு தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க, இது எல்லாமே கொடுத்தாரு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சுக்கிர பகவான் அந்த நீசத்துல இருந்து வெளில வந்துட்டார், ஆட்சி பலமாயிட்டார். அப்ப இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. இதை தொட்டாலும் வெற்றி. ஏன்? ஆட்சியா இருக்கிறார். இனிமே சுக்கிர பகவான் உங்களை எங்கேயோ கொண்டு போவார். அது மட்டும் இல்ல, புதன் இங்க உச்சமா இருக்காரு, அதுவும் சூப்பரான ஒரு டைமிங். வருமானத்துக்குள்ள அதிபதி உச்சம், உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி. இதுல ஒரு யோகம் ஒண்ணு இருக்கு, புத ஆதித்ய யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. உச்சமான புதன் சூரியோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல இருக்கிறார். இப்ப நான் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனத்தை மாத்துறதுலாம் இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு 100% மாறாது. ஏன்? அரசாங்கம் மூலமா உதவி கிடைக்கலாம். வீடு லோனுல இந்த எல்லா லோனும் சாங்ஷன் பண்ணுங்க. எப்படிப்பட்ட லோன் கேட்டாலும் சரி, இப்போ உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். ரிஷபராசியை பொறுத்தவரை இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ மாத்துறதோ வாங்குறதோ இந்த யோகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. இந்த டைம் சூப்பரான ஒரு டைம் பார்த்துக்குங்க ரிஷபராசி. எனக்கு வேலை கிடைக்கல, வேலை உத்தியோகத்துல தடையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, ஒரு குழப்பமா இருக்கு, எல்லாமே ஒரு சரியா அமையலைன்னா இப்ப அமையும். நீங்க நினைச்ச மாதிரி வேலை, ப்ரமோஷனான வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல சரி, வெளியூர்ல சரி, எல்லாத்துக்கும் சரி உங்களுக்கு வேலை இங்க எவ்வளவு அனுகூலமா இருக்கும். மெயினா அரசாங்க சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகள் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா விடாம இப்ப எழுதுங்க, விடாம நீங்க முயற்சி பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும். ஏன்? பேச்சுக்குள்ள அதிபதி யார்? புதன் தானே. அவர் யார் கூட இருக்காரு? சூரியோட சேர்ந்து உச்சமா உட்காந்துருக்காரு. சூரியன் யார் லக்னத்தோட தொடர்பு இருக்கோ இப்ப அரசாங்க வேலை எழுதுறாங்கன்னா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும். அரசாங்கம் மூலம் அனுகூலம் கண்டிப்பா உண்டு. அரசியல்வாதி மூலம் நிறைய அனுகூலங்கள் உண்டு. இது எல்லாமே இப்ப கிடைக்குது உங்களுக்கு. பொருளாதார வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரை குறையாதுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்னா உங்க ராசியில குரு நேரம் 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப பொருளாதார நகை, பணம், பொருள், அந்த இதான விஷயம் எல்லாமே அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கை, காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். திருமணத்துல தடைகள் இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும். மன வருத்தங்கள் இருக்காது. நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு வருது. நான் அரசாங்க வேலையில ப்ரொமோஷன் எதிர்பார்க்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும். இதுல தனியார் நிறுவனத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும். இப்ப ரிஷபராசிக்கு இந்த டைம் சூப்பரான டைம். குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்க அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்? திருமண தடை நீங்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு. உங்களுடைய கணவன் மனைவி கிரகம் போய் 2ஆம் இடத்துல உட்காந்துச்சு. அப்ப இங்க பிரச்சனை குறைச்சு கொடுப்பாரு. மெயினா உடம்பு சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சு. நிறைய பேர் மருத்துவமனை போகாத ஆளே கிடையாது ரிஷபராசிக்காரன். இனிமே மருத்துவ செலவே கிடையாதுங்க. மருத்துவ செலவு மேக்சிமம் கிடையாது. ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்க்க போறீங்க. தடைகள் கிடையாது. உடம்பு சார்ந்த பிரச்சனை வராது. இனிமே பெருசா ஒரு தாக்கங்கள் இனிமே குறையும். அதே மாதிரி வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா பாருங்க, கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் ஏஜென்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை, கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பர் அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதகத்தில் கேட்குற லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. ஏன் இல்லை, சூப்பரா இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகம், வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்கன்னா அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. ரிஷபத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு எல்லா விஷயமும் வெற்றியா மாறும். தொழில், படிப்பு, கல்வி இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய காரியத்தை நீங்க சாதிச்சுக்கலாம். நீங்க வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே ரிஷபராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் முதல் நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரம், ரொம்ப தைரியமானவங்க. எப்போதுமே தைரியத்தை விட மாட்டாங்க, தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தானே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு இந்த டைம் எல்லாமே. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி 5ஆம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காரு. அப்ப சுபகாரியம், சுப செலவு வீட்டுல நடக்க போகுது. அரசாங்கம் மூலம் அனுகூலம் கிடைக்க போகுது. இட பிரச்சனை தீர போகுது. வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வேலையை மாத்துறது, இது மாதிரி பிளான்னா கண்டிப்பா உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும். இது எல்லாமே அனுகூலம் அமையும்.
குழந்தைகள் குடும்பத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயம், சுபகாரியம் சார்ந்த விஷயம், சுப செலவு சார்ந்த விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர். அடுத்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அறிவாற்றல் நிறைய இருக்கும். ஒரு கற்பனை நிறைய பண்ணுவீங்க. எல்லா விஷயத்திலையும் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவீங்க. ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க. உணவு சம்பந்தப்பட்ட வரையில் உங்களை மாதிரி யாருமே சமைக்க முடியாது. கலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இசை, கலை எல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் நீங்க தான். நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. வேலையில உத்தியோகத்தை உயர் பதவி, ப்ரமோஷன் கிடைக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். உடம்பு சார்ந்த பிரச்சனை குறையும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்குது. எந்த வேலை எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரத்துல பிறந்தவங்க தைரியமானவங்க. இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை விட மாட்டாங்க. கோல மாதிரி இருக்க மாட்டாங்க. வீரனா இருக்கக்கூடிய நபர்கள். இனிமேல் பாருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. குடும்பம், பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும். இடம், பூமி, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயம் வாங்கக்கூடிய யோகங்கள், வெளிநாடு யோகங்கள், வெளியூர் யோகங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோகத்துல உயர் பதவி சம்பந்த விஷயங்கள், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க உங்க பக்கம் எல்லாம் வெற்றியா வருது. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. அது மட்டும் இல்லாம வெளிநபர் பழக்க வழக்கங்கள், வெளியூர் பழக்க வழக்கங்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில உள்ள மாற்றம், நல்ல ஒரு மாற்றமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக மாதமாகவே அமைகிறது.